இலக்கியா இப்போ மாஸ் என்ட்ரி கொடுத்து ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் கிட்ட உரைய வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு அந்த ஆதாரத்த பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம ட்ராப் பண்ணி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல புடிச்சு போடணும் அப்படின்றதுக்காக தான். அப்படின்ற ஒரு விஷயம் அதுல தெளிவா தெரிய வருது. அதுல இந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவோட மனைவி தாக்ஷாயினி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அதாவது அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால, ஈஸியா வேல முடிஞ்சுச்சு. அந்த அஞ்சலி, தாக்ஷாயணி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்கும்போது, கௌதம்க்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நடக்கிற வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. நம்ம கௌதம்க்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன எடுக்கிறதே இல்ல. நேரா ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே அவங்க செக்ரட்டரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் ஆஃபீஸ்ல கேமரா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜையும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எவிடன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு கௌதம வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. எதுக்காக கௌதம அரெஸ்ட் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கும்போது, உன் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஆஃபீஸ்க்கு டொனேஷன் கேட்டு வந்தவங்கள ஒண்ணு குடுக்க முடியும்னு சொல்லியிருக்கணும். இல்ல குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கணும். ஆனா அவரு என்னடான்னா கைய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கத்தி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைய கிழிச்சிருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேஸ் அடுக்கிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ஓ! அப்படியா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு வீடியோவ வந்து பார்த்தாகணும். இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எவிடன்ஸ காட்டுறாங்க. அத பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்கோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன சார் எப்படி வசதி? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதம ரிலீஸ் பண்றீங்களா? இல்ல இந்த எவிடன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹையர் ஆஃபிசியல்ல குடுத்து உங்கள வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணவா? இந்த வீடியோ மட்டும் வெளிய லீக் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களோட வேலையும் இருக்காது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட பணத்த வாங்கிட்டு தான் அவருக்கு வாலாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம இப்பவே ரிலீஸ் பண்ணி ஆவணும். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இப்ப என்னடா பண்றது? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள், எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இந்த இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, விட்டோம் அப்படின்னா, நம்ம வேலைக்கு தான் உல வந்துரும். நம்ம என்னதான் பண்றது? ஒரு பக்கம் எஸ்எஸ்கே சார் கிட்ட வேற வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வாங்கியிருக்கோம். கௌதம இப்ப ரிலீஸ் பண்ணா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் சொல்வாங்க. நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு, டேய் எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே எனக்கு வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு. நீ என்ன வெளிய விடு. உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனோட இருந்துட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் 2 பக்கமும் மாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்கான். என் புருஷனையே நீ உள்ள வைக்கிறதுக்கு அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பிளான் பண்றியா? நீ மட்டும் இப்ப வெளிய விடலன்னா நான் உன்ன என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம ரிலீஸ் பண்ணவும் முடியாம, அதே மாரி பண்ணவும் இது பண்ணாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி குடுத்து கௌதம் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபிச்சு, கௌதம வெளிய கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.